அடடா, இந்த கொய்யா பழத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சாப்பிடணும்ல இருக்கு. இந்த பழத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விக்கிறதுக்கு மனசே வரல. ஆனாலும் நம்மளுக்கு இன்னைக்கு துட்டு வேணும்ல, அதுக்காக வித்துதான் ஆகணும். ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. கொய்யா பழம், கொய்யா பழம், சுவையான கொய்யா பழம், ருசியான கொய்யா பழம். வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, வந்து வாங்கிட்டு போங்க. அடியே கிழவி, கொய்யாப்பழம் வாங்கிக்கிறியா? ஆமா, இவர் பெரிய கோமர், இவர் சொல்ல வந்துட்டாரு. தாத்தாவுக்குள்ள உள்ள பத்தியா? ஏமா இந்த கிழவிய உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல தாத்தா, அவங்க ரெண்டு பேருமே எனக்கு இப்பதான் தெரியும். சரி வாங்க தாத்தா, வாங்க பாட்டி, வந்து கொய்யா பழம் வாங்குங்க. நாட்டு கொய்யா பழம், சிகப்பு கொய்யா பழம், சுவையான கொய்யா பழம். ஒரு கொய்யா பழம் வெறும் 5 ரூபாய் மட்டும்தான். என்னது, ஒரு கொய்யா பழம் 5 ரூபாயா? அந்த காலத்துல எல்லாம் வெறும் ஒரு கொய்யா பழம் 50 காசு 1 ரூபான்னு தான் வித்துட்டு கிடப்பாங்க. நீ என்ன 5 ரூபான்னு சொல்ற? எது, இந்த காலத்துல 50 காசு ஒரு பான்னு உங்க அப்பா கூட விக்க மாட்டான். கிழவா, இப்படி அடிச்சு பிடிச்சு வாங்கினா தான் 10 ரூபாய் கம்மியா குறைச்சு வாங்க முடியும். ஆஹா, இந்த பெருசுங்கன்னு நம்மள விட மோசமால இருக்குது. வெறும் 1 ரூபாய் 50 காசுன்னு கொடுத்தா ஏன் நிலைமை எங்க போறது? ஏமா பொண்ணு, எங்க காலத்துல நாங்க கொய்யா பழத்தெல்லாம் சும்மாவே வாங்கிட்டு வருவோம். சரி போனா போட்டுன்னு உனக்கு 1 ரூபாய்க்குன்னு கொடுத்துடுறோம். எனக்கு ஒரு 10 கொய்யா பழத்தை கொடு. ஐயோ பாட்டி, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு கொய்யா பழம் 1 ரூபாய்க்கு இல்ல, 1 ரூபாய்க்கு ஒரு 10 கூட கிடைக்காது. ஓ அப்படியா? 5 ரூபாய்க்கு விக்கிறியே அந்த கொய்யா பழம், அப்படி என்ன அதுல ஸ்பெஷல் இருக்குது? பாட்டி, உங்களுக்கு கொய்யா பழத்தை சொல்ற அளவுக்கு எனக்கும் வயசு இல்ல. இந்த கொய்யா பழம் பாத்தீங்கன்னா சிகப்பு கொய்யா பழம். இதுல உங்களுக்கு ரத்த ஓட்டம், பிபி, சுகர்னு எல்லாமே கண்ட்ரோலா இருக்கும் பாத்துக்கோங்க. அதுக்காக கம்மியா நானும் 5 ரூபான்னு குடுக்கறேன். சரி, நம்ம ஊர்க்காரங்களாச்சே, கம்மியா குறைச்சு கொடுப்போம், நல்லா இருக்கட்டுமேனு குடுக்கறேன். இது என்னடனா நீங்க 1 ரூபாய் 50 காசுல பேசிட்டு கிடைக்கீங்க. ஏ பொண்ணு, சாதாரணமான கொய்யா பழத்துக்கு இம்புட்டு பேசுறியே? ஐயோ தாத்தா, என்ன சொல்றீங்க? சாதாரண கொய்யா பழமா? என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கொய்யா பழத்துல உங்களுக்கு கை, காலு, மூக்குன்னு எது வலிச்சாலும் எல்லாமே சரியாயிடு பாத்துக்கோங்க. இந்த கொய்யா பழத்துல உங்களுக்கு மூட்டு வலி இருந்தா மூட்டு தீரும். இங்க பாருங்க, உங்க மண்டையில முடி வளரலன்னு கவலையே படாதீங்க. சொட்டையா இருக்கிற முடி கூட உங்களுக்கு 10 நாள்ல நல்லா புசு புசுன்னு வளர்ந்துரு பாத்துக்கோங்க. அடியே வடிவே, ஒரு 10 கிலோ கொய்யா பழத்தை வாங்குடி. என்னது, 10 கிலோவுக்கு கொய்யா பழம் வாங்கணுமா? இந்த கிழவனுக்கு என்ன மூளை கீழே கெட்டு போச்சா? அடியே, எனக்கு மூளையும் கெடல, கீழையும் கெடல. என் தலையில முடியே வளரலன்னு இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு கிடந்தேன். அது மட்டும் இல்லாத கொய்யா பழத்தை வேற நான் சாதாரணமா நினைச்சிட்டேன். இப்பதான் கொய்யா பழம் சாட்டா முடி வளரணும்னு சொல்லிட்டாங்கல்ல. இது ஒரு 10 கிலோ வாங்கி போய் 1 மாசத்துக்கு வச்சு சாப்பிட போறேன். அப்புறமா நானு சும்மா ரஜினிகாந்த் மாதிரி சூப்பரா இருப்பேன். கிழவா, மூளை கீழே கெட்டு போச்சா உனக்கு? 1 மாசத்துக்கு 10 கிலோ வச்சு கொய்யா பழத்தை சாப்பிட்டு நின்றேன்னா ரஜினிகாந்த் மாதிரி இல்ல, குசினிகாந்த் மாதிரி கூட இருக்க மாட்டேன். ஆஹா, சூடு பிடிக்குது சண்டை. இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் தாத்தா ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வர போலியே. ஏ பொண்ணு, இந்த வயசான காலத்துல எங்களை ஏமாத்தி உன் கொய்யா பழத்தை எங்க தலையில கட்டாத. என்ன பாட்டி, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை ஏமாத்த நினைப்பேனா? பாட்டி, தாத்தா மட்டும் இல்ல, நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு முடி நல்லா தரையில கருகரேன்னு பெறலாம். அது மட்டும் இல்ல, உங்க கருப்பா இருக்கிற மூஞ்சி கூட நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வெள்ளை காரிச்சு மாதிரி ஆயிடுத்துக்கோங்க. என்ன பொண்ணு, நீ உண்மையாவ சொல்ற? நான் இதை சாப்பிட்டனா வெள்ளைக்காரி மாதிரி ஆயிடுவனோ? ஆமா பாட்டி, இந்த கொய்யா பழத்தை வாங்கி ஒரு 2 நாள் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே கலர் மாறும். பாட்டி, நீங்க வெள்ளையா மட்டும் ஆயிட்டீங்க, நல்லா குண்டு குஷ்பு மாதிரி இருப்பீங்க பாத்துக்கோங்க. கிழவா, எனக்கு ஒரு 10 கிலோ கொய்யா பழத்தை வாங்கு. அப்பதான் நான் சீக்கிரமா கலர் ஆகி நல்லா குஷ்பு மாதிரி இருப்பேன். ஓஹோ, இதுக்கப்புறம் தான் நீ கலர் ஆகி குஷ்பு மாரி ஆக போறியோ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கிழவா, உனக்கு மட்டும் நீ 10 கிலோவுக்கு கொய்யா பழம் வாங்கி ரஜினிகாந்த் மாதிரி ஆவலான்னு பார்த்தேன். நான் குஷ்பு மாதிரி ஆவறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் நான் 10 கிலோவுக்கு கொய்யா பழம் வாங்கிப்பேன். ஆனா உனக்குன்னு ஒண்ணுமே நான் தர மாட்டேன். நீ சாப்பிடவே வேணாம் சொல்லிவிட்டேன். ஆஹா, இந்த கொய்யா பழத்தை எப்படியாவது ஏமாத்தி விக்கணும்னு இவர ரஜினிகாந்தாவும் அவங்கள குஷ்புன்னு சொன்ன பத்தி குச்சி மாதிரி ரெண்டும் இப்படில பத்திக்குச்சு. கிழவா, இப்ப நீ முடிவா என்ன தான் சொல்லற? வாங்கி தருவியா, வாங்கி தர மாட்டியா? வாங்கி தர மாட்டேன்டி, உனக்கு வாங்கியே தர மாட்டேன். நான் ஒண்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துக்கின்னு வீட்டுக்கு கிளம்பு. ஓஹோ, நான் வீட்டுக்கு போறேன். இதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கவே மாட்டேன். நான் கோச்சுக்கின்னு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயோ பாட்டி, தாத்தா கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா பொண்ணு, ஒத்துமையா நாங்க 2 பேரும் இருந்துட்டு இருந்தோம். ஓ கொய்யா பழத்தால நாங்க இப்போ 2 பேரும் பிரிஞ்சு போறோம். ஐயோ தாத்தா பாட்டி, என்னால நீங்க 2 பேரும் பிரிய தேவையில்ல. நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இங்க பாருங்க பாட்டி, தாத்தா ஒரு 10 கிலோ கொய்யா பழத்தை வாங்கிட்டோம். நீங்க ஒரு 10 கிலோ கொய்யா பழத்தை வாங்கிங்க. கரெக்டா 1 மாசத்துக்கு கொய்யா பழத்தை நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே தாத்தாவும் ரஜினிகாந்தும் நீங்களும் குஷ்பாவும் அப்படியே மாறிடுவீங்க.
ஏ பொண்ணே இதெல்லாம் சரி வருமோ? ஏன் தாத்தா சரி வராது? நீங்க 2 பேரும் ரஜினிகாந்த் குஷ்புன்னு ஒரு ஜோடி போட்டுக்கின்னு நல்லா சைக்கிள்ல ஏறி உக்காந்துக்கின்னு சைக்கிள்ல உட்காந்துக்குன்னு நல்லா சோடியா சைக்கிள்ல உக்காந்துக்கின்னு அதுக்கப்புறம் என்ன ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமோல சைக்கிள் அப்படின்னு பாடிக்கிட்டே உலகத்தை சுத்த வேண்டியதான். ஆஹா இது நல்லா இருக்குது. எப்படின்னா எங்களுக்கு சீக்கிரமா கொய்யா பழத்தை கூடு, நாங்க இப்பவே போய் சாப்பிட்டுறோம். ஆமா ஆமா பொண்ணு, எங்களுக்கு சீக்கிரமா கொய்யா பழத்தை கூடு, இப்பவே போய் நாங்க சாப்பிடணும். ஆஹா சின்ன பொண்ணு உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் போ. நல்லா இன்னைக்கு பனை மழை கொட்டோன்னு கொட்ட போகுது. பாட்டி இந்தாங்க, தாத்தா இந்தாங்க, ஆளுக்கு 10 கிலோ இருக்கு, காசு எடுத்து வைங்க. சரி பொண்ணு, இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ரஜினிகாந்த் புஷ்பா வந்து பாக்குறோம். போயிட்டு வாங்க தாட்டி, போயிட்டு வாங்க தாத்தா, ஆல் தி பெஸ்ட் 2 பேருக்கும். ஆஹா கரெக்டான நேரத்துல வராளே, இவ எதனா உலர் கிளறி விட்டுருவாளோ? என்ன தாத்தா, என்ன வாங்கிட்டு போறீங்க? யார பார்த்து தாத்தான்ற? இன்னும் 1 மாசம் கழிச்சு வந்து பாரு. என்ன பாட்டி, தாத்தா என்ன சொல்றாரு? என்ன பாட்டியா, இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்து நீயே பாப்ப. பாஷா, எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மாணிக் பாஷா. கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே தொங்குது, கூடையில் என்ன பூ குஷ்பு தா குஷ்பு. என்ன இது கிழவன் கிழவிக்கு என்னாச்சு? நாம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க, ஒண்ணுமே புரியலையே. என்னடி சின்ன பொண்ணு பெருசங்க இம்புட்டு சந்தோஷமா போகுது? இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரெண்டுமே கெளியும் புளியமால சுத்தி சுத்தி வரும். ஆமாடி டோப்பா, அதுவும் நம்ம கடைக்கு வந்து எளியும் புனியமா இருக்கிறாங்கன்னா அப்படியே விட்டு அனுப்பிட முடியுமா சொல்லு? அதான் 2 பேரையும் நல்லா குஷி பண்ணி அனுப்பிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா ஜாலின்னு சுத்திட்டு கிடப்பாங்க பாரு. பாக்குறேன்டி பாக்குறேன், இதுக்கப்புறமா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். அடியே டோப்பா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? 2 பேரும் எலி மூலியமா இருந்தவங்க இப்பதான் சேர்ந்து கிடக்குறாங்க, சந்தோஷமா இருக்குது. உனக்கு பிடிக்கலையோ? ஏ சின்ன பொண்ணு, நான் உன்ன அழகா சின்ன பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறேன், எதுக்கடி என்ன டோப்பான்னு கூட்டு என்ன அசிங்கப்படுத்துற? அது இல்லடி, உன்னை டோப்பா மண்டன்னு கூட்டு பழக்கமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, உன்னை டோப்பா மண்டன்னு கூப்பிடுறதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதோ என்னவோ, அதான் உன்னை டோப்பான்னு கூட்டிட்டு கிடக்கேன். இது மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பாட்டே எழுதி வச்சிருக்கான பாத்துக்கோயேன். என்னடி பாட்டது? அடியே டோப்பா, ஊ மண்டையில கேப்பா, சொல்லி தரவாப்பா அப்பா, வைக்க போறவனுக்கு ஆப்பா. அடடே, என்ன ஒரு கேவலமான பாட்டு. ஏ சிம்ரன், உனக்கு அவ ஆப்பு வைக்க போறாளாம், அதத்தான் அவ பாட்டா படிச்சுட்டு கிடக்கா. ஆஹா, நீல கலர் டுண்டு நாட்டின் மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. அடியே சின்ன பொண்ணு, எனக்கு ஆப்பு வைக்கிறதா நீ பாட்டா படிச்சியோ? என்ன சிம்ரன் இப்படி பேசுற? உனக்காக நான் பார்த்து ஒரு பாட்டு ரெடி பண்ணி பாட்டுனா நீ இப்படி இல்ல சொல்ற? என்ன புஷ்பாக்கா, இப்படி அவகிட்ட என்ன கோத்து விட்டுட்டீங்களே? அவ சும்மாவே ஆடுவா, நீங்க சொல்லவா வேணும்? சின்ன பொண்ணே, நீ பாடுறது அவளுக்கு வேணா புரியாதவா இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சுடி. ஆஹா, வாய்க்கு வந்ததப்பான்னா வரது பூரா நம்மள சண்டைக்குனே வருது இல்ல. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? ஐயோ சிம்ரன் அக்கா, நீங்க ஒண்ணு கோச்சிக்காதீங்க. புஷ்பாக்கா சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. சரி அதை விடுங்க. இங்க பாருங்க, நல்லா செவன்னு கொய்யா பழம் வச்சு வித்துட்டு கிடக்க. அட ஆமா, நல்லா சிகப்பு கலர்ல நல்லா செவன்னு கொய்யா பழம் வச்சுட்டு கிடக்க. ஆஹா, இன்னைக்கு ஒரு தலை ஊர்லன்னு நினைச்சேன், நல்லா பேச்ச மாதிராலே இந்த சின்ன பொண்ணு. ஏக்கோ புஷ்பாக்கா, தயவு செஞ்சு வாய வச்சுன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. எங்க 2 பேருக்கும் கோத்து விட்டு சண்டையை வாங்கி விட்டுறாதீங்க. யாருடி நானா? சொல்லுவடி சொல்லுவ, உண்மையை தட்டி கேட்டுனா இப்படித்தான் சொல்லுவ பாத்துக்கோ. எனக்கு என்ன, நீங்க 2 பேருனா எப்படின்னா போங்க, ஏதானா போங்க. அடியே சின்ன பொண்ணு, நல்லா கொய்யா பழத்தெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா செகப்பா இருக்குது. இப்போதைக்கு எங்கடி இந்த நாட்டு கொய்யா பழம்லாம் கிடைக்குது? ஆமா, உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஆஹா, புஷ்பாக்கா என்ன இப்படி கேக்குறாங்க கேள்வி? ஒருவேளை நம்ம சாதாரண கொய்யாப்பழத்துல செகப்தாடி கொண்டு வந்தோன்னு தெரிஞ்சிருச்சோ? ஆஹா, வாய்ப்பே கிடையாது. நம்ம சாயல்ல பூசியாந்து இருக்கோம், துளி கூட தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. அட ஆமா, இத நான் கேட்கணும்ல நினைச்சேன். ஏக்கோ, நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி கொய்யாப்பழம் நம்ம ஊர்ல எல்லாம் எங்க கிடைக்குது? நாட்டு கொய்யாப்பழம் எங்குமே கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வெளிநாட்டுல இருந்து நான் இறக்குமதி பண்ணேன். என்னது வெளிநாடா? ஓஹோ சின்ன பொண்ணு, உனக்கு வெளிநாட்டுல எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ? ஆமாண்டி, நான் வியாபாரம் பண்றேன் இல்லையா, அதனால எனக்கு வெளியூர் வெளிநாடுன்னு எல்லா இடத்தையும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இந்த பூமியில மட்டும்தான் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு செவ்வாய் கிரகத்துல கூட இருக்காங்க. என்னடி சொல்ற? செவ்வாய் கிரகத்துல எப்படி தெரிஞ்சவங்க இருப்பாங்க? அது மட்டும் இல்லாத நீ எப்படி போயிட்டு வருவ? என்ன புஷ்பாக்கா, போயிட்டு வரதா பெரிய விஷயம்? நல்லா ஒரு ராக்கெட்ல ஏறி உட்காந்தா அந்த ராக்கெட்டு சர்ன்னு இட்டுன்னு போய் விட போகுது. தேவையானதெல்லாம் எடுத்துக்கின்னு அங்க இருந்து நம்ம சர்ன்னு வீட்டுக்கு வந்து இறங்கிடலாம். ஏண்டி சின்ன பொண்ணு, இதெல்லாம் உண்மையாகும்? அட போங்கக்கா, நான் சொல்றது சொல்லிட்டேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஏக்கோ, சின்ன பொண்ணை பத்தி தான் நல்லாவே தெரியுமே. சாதாரணமாவே அவ உருட்டுன்னு உருட்டுவா, இதுல இவளுக்கு சொல்லவா வேணும்?
போதண்டி அம்மா, நீ விட்ட ரீல் எல்லாம் உன்னை விட்டா நிலாவிலையும் சூரியன்லயும் சொந்தக்காரர் இருப்பாங்கன்னு சொல்லுவேன். அடியே டோப்பா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு நிலாவுல சொந்தக்காரர் இருக்காங்க. ஆனா சூரியன் கிட்ட தான் யாராலையுமே போக முடியல. ஏன்டி அங்க மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அங்கேயும் போய் ஒரு சொந்தத்தை பிடிச்சிட வேண்டியதானே? போகணும்னு ரொம்ப நாள் ஆசைதான். சூரியன் தான் விட மாட்டுதே. நம்ம போனாலே பொசுக்குன்னு பொசுக்கி புடுதுல்ல. எம்மா இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதடி. தயவு செஞ்சு உன் ரீல் எல்லாம் நிறுத்தி போட்டு இந்த பழத்தோட வேலையை எம்மாத்தரன்னு சொல்லு. என்னடா இது, நம்ம விட்ட ரீலெல்லாம் இவளுங்க உண்மைன்னு நம்புறாளுங்களா இல்ல உண்மை இல்லன்னு நம்புறாளுங்களா? ஒண்ணுமே புரியலையே. சரி, ஒரு கொய்யா பழத்தோட விலை வெறும் 5 ரூபாய் தான். உங்களுக்கு எத்தனை வேணுமோ வாங்கிட்டு போங்க. என்னடி 5 ரூபான்னு சொல்ற இந்த கொய்யா பழத்தை போய்? என்னது 5 ரூபாய் சொல்றேனா? சட்டப்படி இந்த கொய்யா பழத்தை 50 ரூபாய்க்கு விற்க வேண்டியது. சரி போனா போட்டுமேன்னு உங்களுக்காக வெறும் 5 ரூபாய்க்கு வித்துட்டு கிடக்க. நீங்க என்னடான்னா இதே அதிகமா இருக்குல்ல சொல்றீங்க. சரிடி, அப்படின்னா நான் உனக்கு 5 ரூபாய் தரேன். எனக்கு ஒரே ஒரு கொய்யா பழத்தை மட்டும் கொடு. என்னது ஒரே ஒரு கொய்யா பழத்துக்கு தான் 1 மணி நேரமா பேசிட்டு கிடந்தோன்னு? ச்சே, இதை நீ சும்மா கேட்டாலே கொடுத்து அமைச்சிருப்பனே. அப்படியா? ச்சே, இது தெரியாத போச்சு. அப்படின்னா எனக்கு சும்மா ஒரு கொய்யா பழம் கொடு. ஆமாண்டி, வா சும்மாவே தர வாங்கிட்டு போவேன். நல்லா ஆளப்பாரு, இவ்வளவு நேரம் பேசினல, இதனால ஒரு கொய்யா பழம் 10 ரூபான்னு ஆயிடுச்சு. 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி போடி. சரி அம்மா, எனக்கு வேணாம் வம்பு. 10 ரூபாய் இல்லாத 5 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 10 கொய்யா பழத்தை கொடு. சின்ன பொண்ணு, அப்படியே எனக்கு ஒரு 10 கொய்யா பழத்தை கொடு.